ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான அலுமினியம் குக்கர்ஸை எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த அலுமினியம் குக்கர்ஸை இப்போ ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரம் சோறு ஆகணும் அப்படின்னு சொன்னால் கூட யூஸ் பண்ணுவாங்க. இல்லை கறி குழம்பு காசுறதுக்கு, இல்லை நிறைய பொரியல் அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா இந்த அலுமினியம் குக்கர்ஸை செய்கிறதுக்கு அந்த ஃபேக்ட்ரியில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னு. இனி நம்ம இந்த வீடியோவில் இந்த அலுமினியம் குக்கர்ஸை செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அதுக்கப்புறம் எப்படி என்ன ப்ராசஸில் இந்த அலுமினியம் குக்கர்ஸை செய்கிறாங்க அப்படின்றத தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றது ஃபுல்லாக டீட்டெயிலான ப்ராசஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முதல்ல இந்த அலுமினியம் குக்கரை பண்ணுறதுக்கு இந்த வேஸ்டான அலுமினியம் டின் வரும்ல, இந்த ஸ்ப்ரைட்டு, கொக்கோ கோலா, அந்த மாதிரி 7up, அந்த மாதிரி அலுமினியம் டின்னு, அதுக்கப்புறம் அலுமினியம் வேஸ்ட் டப்பா, அந்த மாதிரி இது எல்லாமே பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வாங்கி கலெக்ட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற நெருப்புனா நல்லா பயங்கரமாக கொதிக்கும். ஃபுல்லாக ஹை டெம்பரேச்சரில் இருக்கிற நெருப்பில் இந்த அலுமினியம் எல்லாமே அந்த நெருப்பில் போடுவாங்க. இந்த மாதிரி இந்த அலுமினியம் எல்லாமே இந்த நெருப்பில் போட்ட உடனே நல்லா போட்டு ஒரு பெரிய கரண்டி மாதிரி இருக்கும், நீட்டாக இருக்கும். அந்த கரண்டியில் இந்த மாதிரி நல்லா போட்டு கிண்டிகிட்டே இருப்பாங்க. ஃபுல்லாக அது தண்ணி மாதிரி மாறுற வரைக்கும் அப்படியே கிண்டிகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகும், அப்படியே ஃபுல்லாக தண்ணி மாதிரி மாறிடும். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இவங்க ஒரு டை வச்சுருப்பாங்க. அந்த டை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணி மாதிரி அந்த அலுமினியம் மாறி இருக்கும்ல, அதை அந்த கரண்டியில் ஃபுல்லாக எடுத்துட்டு அப்படியே இந்த டையில் ஊற்றுவாங்க. இந்த மாதிரி இந்த டையில் ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கு மேலே அந்த வேஸ்ட்டு, அந்த கருப்பாக இருக்கும்ல, வேஸ்ட் இருக்கிறது, அந்த கருப்பாக இருக்கிற லேயர் எல்லாம் அதை எடுத்துட்டு தூக்கி போட்டுருவாங்க. நல்லா இருக்கிற லேயர் மட்டும்தான் அந்த டையில் அப்படியே விட்டு வைப்பாங்க. இந்த டையில் அலுமினியம் ஊற்றின உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே ஒரு மாதிரி கட்டியாக பிஸ்கெட் மாதிரி ஆயிரும். இப்போ அந்த பிஸ்கெட் மாதிரி ஆயிருக்குல்ல, அத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் பிச்சு எடுத்துட்டு அப்படியே அதை எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல அது கொஞ்சம் சூடாக ஆறுற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் காய வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா இந்த அலுமினியமும் நல்லா காஞ்ச உடனே இந்த அலுமினியம் எடுத்துன்னு போவாங்க. இன்னொரு அடுப்பு இருக்கும் செப்பரேட்டாக. இப்போ ஃபஸ்ட்டு காய வச்சது வேறு அடுப்பு, இன்னொரு அடுப்பு செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. அந்த அடுப்பாண்டை இதை எடுத்துன்னு போயிட்டு அதில் போடுவாங்க. அதுவும் நல்லா இந்த மாதிரி தான் கொதிக்கும். நல்லா பயங்கரமாக ஹீட்டு இருக்கும், பயங்கரமாக நெருப்பு இருக்கும். ஸோ அதில் இந்த அலுமினியம் பிஸ்கெட் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, இதை அந்த அலுமினியமில் போட்டு நல்லா ஃபுல்லு இதுவும் திருப்பி கொதிக்க வச்சு தண்ணி மாதிரி ஆக்குவாங்க. இதையும் நல்லா இந்த மாதிரி கிண்டி தண்ணி மாதிரி ஆகும்ல. அதுக்கப்புறம் முன்னாடி டை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, இது கொஞ்சம் மெலிசான பிஸ்கெட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டை ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டையில் இந்த அலுமினியம் எடுத்து ஊற்றுவாங்க. இந்த மாதிரி ஊற்றின உடனே அந்த டையில் அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக கட்டியாக இருக்கும், அப்படியே வச்சுருவாங்க. அது கொஞ்சம் கட்டியான உடனே அதை வெளியே எடுத்துட்டு அதை ஃபுல்லாக காய வைப்பாங்க. அந்த அலுமினியம் ஃபுல்லாக அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் ஃபுல்லாக நல்லா காஞ்சிரும். காஞ்ச மேலே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிஷின் ஒன்று இருக்கும். அந்த மிஷின் இந்த பீஸ் எல்லாமே எடுத்துன்னு போயிட்டு வச்சுட்டு அதுலேருந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்துக்கின்னு இந்த மாதிரி அந்த மிஷினுக்குள்ளே விடுவாங்க. இந்த மிஷின் என்ன வேலை செய்யும் அப்படின்னா, அது இந்த திக்னஸாக இருக்கும்ல, அது கொஞ்சம் ஃபுல்லாக மெலிஸ் ஆக்கும். எப்படி அதை மிஷின் உள்ள விடுவாங்க, திருப்பி மேலே வரும், திருப்பி விடுவாங்க. அந்த மாதிரி ரொட்டேஷனாக பண்ணினே இருக்கும்போது என்ன ஆகும், ஆனால் இந்த மிஷினில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்ப்ரஸ் பண்ணி மெலிஸாக ஒரு ஷீட் மாதிரி ஆக்கி கொடுக்கும். அதுக்கப்புறமா இந்த மெலிஸாக இருக்கும்ல, அதை ஒரு செப்பரேட்டாக ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கின்னு அடுத்து இதே மாதிரி தான் இன்னொரு மிஷின் இருக்கும். அந்த மிஷின் எடுத்துன்னு போவாங்க. அந்த மிஷின் என்ன பண்ணோன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் மெலிஸாக கம்ப்ரஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் மெலிஸாக அந்த ஷீட் மாதிரி ஆக்கி கொடுக்கும். அந்த இடத்துல எடுத்துன்னு போய் இதே ப்ராசஸ் தான். இந்த மாதிரி அந்த மிஷினுக்குள்ளே விடுவாங்க,
திருப்பி ரொட்டேஷனெல்லாம் அதே மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ஷீட்டை வந்து இவங்களுக்கு தேவையான திக்னஸ் வந்த உடனே அதை எடுத்துன்னு போயிட்டு ஃபுல்லாக ஒரு இடத்துல அடுக்கி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த ஷீட்டை இன்னொரு மிஷினில் கொடுத்துட்டு அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் அப்படியே பாக்ஸாக அவங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா ஷீட்டை, அந்த ஷீட்டெல்லாம் எடுத்துன்னு போய் இன்னொரு மிஷினில் அதை செட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில், இப்போ குக்கர் அந்த ரவுண்ட் ஷேப்பில் தானே இருக்கும், ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுற மாதிரி ஒரு மிஷின் இருக்கும், அந்த மிஷினில் வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அவங்க கட் பண்ணி அதை எல்லாத்தையுமே சைடில் எடுத்து வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற இந்த ஷீட்டை எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஹைட்ராலிக் மிஷின் அவங்க ஒரு டை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஹைட்ராலிக் மிஷினில் அந்த மிஷினில் வச்சுட்டு இவங்க அந்த ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அந்த குண்டா மாதிரி அப்படியே ரவுண்டாக அந்த ஷேப்பில் வந்துடும். அடுத்து இந்த மாதிரி குக்கர் குண்டா ரெடி பண்ணியிருப்பாங்கல்ல, இதை என்ன பண்ணுவாங்க, நீட்டாக தொடச்சிருவாங்க. அந்த ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணோன்னே அதெல்லாம் எடுத்துன்னு தொடச்சிட்டு இன்னொரு மிஷின் இருக்கும், அந்த மிஷின் அந்த எடுத்துன்னு போயிட்டு அந்த குண்டானை உல்ட்டா கவுத்துட்டு அந்த சைடில் வந்து அந்த ஷேப்பு வந்து ஒன்று பெருசுமா சின்னதாக அந்த மாதிரி இருக்கும், கரெக்டாக லெவலாக இருக்காது. அதை வந்து கரெக்டாக லெவலாக கட் பண்ணி எடுத்துப்பாங்க. எல்லா குண்டாக்கும் வந்து கரெக்டாக லெவலாக கட் பண்ணி எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி கட் பண்ண உடனே இன்னொரு மிஷின்கிட்ட எடுத்துன்னு போவாங்க. அந்த மிஷின் வந்து அப்படியே ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக ரவுண்டாக சுற்றிட்டே இருக்கும். அந்த இதில் வந்து இந்த குண்டானை எடுத்து ஃபிட் பண்ணிவிட்டு மேலே அப்படியே ஒரு ஸ்கின்னு மட்டும், ஒரு லேயர் மட்டும் அப்படியே தேய்ச்சி எடுப்பாங்க. இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஃபினிஷிங் வரணும். இப்போ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து அவ்வளோ ஃபினிஷிங் இருக்காதுல்ல, இப்போ இவங்க இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபுல்லு சூப்பராக அப்படியே ஷைனிங்காக ஃபினிஷ் வரும். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு லேயர் மட்டும் அப்படியே லைட்டாக தேய்ச்சி எடுப்பாங்க. இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்த உடனே இந்த குண்டானை எடுத்துன்னு போயிட்டு இன்னொரு மிஷினில் வச்சுட்டு இந்த குக்கர் உள்ளே போட்டு லாக் பண்ணுறதுக்காக அந்த டிசைன் மாதிரி ஒரு ஷேப் வரும்ல, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துப்பாங்க. அந்த ஒரு கேப்பாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக அந்த மிஷினில் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துப்பாங்க. இப்போ இதெல்லாம் என்னென்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அடுத்து லாஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபைல் எடுத்துகிட்டு சைட்லலாம் பர்ரு இருக்கும், ஒரு மாதிரி கை கிழிச்சிக்கொள்ள, ஸோ அதை என்ன பண்ணுவாங்க, ஃபைல் எடுத்து நீட்டாக தேய்ப்பாங்க. எல்லாம் தேய்ச்சிட்டு எங்கேயும் ஷார்ப் எட்ஜ் இல்லாத மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அதெல்லாம் எடுத்து ஒரு சைடில் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக க்ளீனிங் ப்ராசஸ் தான். இந்த க்ளீனிங் ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஒரு கெமிக்கலெல்லாம் ஒரு ஆசிடெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த ஆசிட் போட்டிருக்க அந்த இதில் போட்டு முக்குவாங்க, போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருவாங்க. விட்ட உடனே என்ன ஆகும், இந்த அழுக்கு என்னென்ன பாக்டீரியா இருக்குது எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆன உடனே என்ன பண்ணுவாங்க, அது பக்கத்தில் இன்னொரு வாட்டர் இருக்கும், அதுவும் வந்து இந்த மாதிரி கெமிக்கல் வாட்டர் தான், அதில் போட்டு முக்குவாங்க. முக்கின உடனே என்ன பண்ணுவாங்க, அடுத்து இன்னொன்று நார்மல் வாட்டர் இருக்கும், அந்த மாதிரி ஒரு 2-3 இதில் வந்து முக்கி எடுப்பாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து ஒரு மஞ்சள் தண்ணி மாதிரி இருக்கும், அதுவும் கெமிக்கல் தான். ஸோ அதில் முக்கிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு நல்லா வெளியே எடுத்துன்னு போவாங்க. எடுத்துன்னு போய் வெயிலில் வந்து நல்லா காய வைப்பாங்க. இப்போ இந்த குக்கரும் அந்த ஆசிட்லலாம் க்ளீன் பண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துன்னு வருவாங்க. சைடில் இந்த டிசைன்ஸ் இருக்குல்ல, ஒரு மாதிரி அப்படியே கோடா அந்த ஒரு மிஷினில் போட்டு இந்த மாதிரி கோடு அந்த டிசைன்ஸ் உருவாக்குவாங்க. அடுத்து என்னன்னா, இந்த குக்கரெல்லாம் ஃபுல்லு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா, இந்த குக்கருக்கு வந்து ஹேண்டில் ஃபிட் பண்ணணும். ஹேண்டில் ஃபிட் பண்ணதுக்கு இந்த குக்கருக்கு அந்த சைடில் 2 ஹோல் பண்ணுவாங்க. ஹோலெல்லாம் பண்ணிவிட்டு இந்த பிளாக் கலர் ஹேண்டில் வரும்ல, அந்த ஹேண்டிலெல்லாம் போட்டு ஸ்க்ரூவெல்லாம் டைட் பண்ணி எல்லாம் ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டு ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ இந்த குக்கர் குண்டா வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணோம்னா, அந்த குக்கருக்கு மேலே மூடி ரெடி பண்ணோம்ல, அந்த மூடி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அதே மாதிரி ஒரு அலுமினியம் எல்லாம் சேம் ப்ராசஸ் தான், அதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த அலுமினியம் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்துன்னு போயிட்டு ஒரு டையில் வைப்பாங்க. ஒரு டையில் வச்சுட்டு அதை ப்ரெஸ் பண்ணுவாங்க. ப்ரெஸ் பண்ணால் அதே மாதிரி தான் ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே ப்ரெஸ் ஆகி வரும். இந்த டையில் ப்ரெஸ் ஆனோடனே அந்த குக்கர் மூடி என்ன ஷேப்பில் இருக்குமோ அந்த ஷேப்பில் ப்ரெஸ் ஆகி வந்துடும். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து சைடில் வந்து மிச்சான பீஸ் எல்லாம் வேஸ்ட் பீஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை இன்னொரு மிஷினில் போடுவாங்க. போட்ட உடனே அது வந்து வேஸ்டான பீஸ் எல்லாம் கரெக்டாக அதை கட் பண்ணி எடுத்துருவாங்க. கட் பண்ணி எடுத்த உடனே அந்த குக்கர் மூடியில் அந்த கிராஸ் எட்ஜ் இருக்குல்ல, அந்த எட்ஜில் வந்து லைட்டாக பெண்டாக இருக்கும்ல, இன்னொரு மிஷினில் போட்டு அந்த மாதிரி கரெக்டாக அந்த கிராஸ் எட்ஜ் வர்றதுக்காக அது உள்ள என்னவோ அந்த டை எல்லாம் வச்சுட்டு
அந்த மிஷினில் வச்சுட்டு அந்த எட்ஜு மட்டும் கரெக்டாக பெண்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த மூடியை ட்ரில்லிங் மிஷினில் வச்சுட்டு ஹோல் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த குக்கரில் மேலெல்லாம் ஹோல் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஹோல் பண்ணி எடுத்துப்பாங்க. அடுத்து இந்த குக்கர் மூடியை எடுத்துன்னு போய் அந்த லேத் மிஷினில் போட்டு அந்த மேலே ஒரு டிசைன் இருக்குல்ல குக்கர் மூடியில், அந்த டிசைன் போடுவாங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டாக இந்த குக்கர் மூடியோட மிஷின் வேலையெல்லாம் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் அந்த குக்கர் மூடியை எடுத்துன்னு போயிட்டு இந்த ஹேண்டில் ஃபிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் மேலே அந்த ஸ்க்ரூவெல்லாம் ஃபிட் பண்ணோம்ல, அதெல்லாம் ஃபுல்லாக ஃபிட் பண்ணி எடுத்துப்பாங்க. லாஸ்ட்டாக அந்த குக்கர் மூடியில் ஒரு டயர் போடுவாங்க. அந்த குக்கர் மூடுறதுக்காக டயர் போடுவாங்க இல்லையா, அந்த டயர் போட்டு அந்த குக்கரையும் இந்த மூடியும் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் அந்த குக்கரெல்லாம் ஃபுல்லாக போட்டு பேக் பண்ணிவிட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்காக அமுச்சு வச்சுருவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து குக்கர் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே நம்மள சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.